Hey guys, welcome back to my channel. Thank you so much for choosing my video to watch. அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஒன் டே ரொட்டீன் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போல்லாம் வந்து நான் நிறைய டைப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட் அண்ட் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த இதுக்கு வந்து மொத்தம் 4 லெவல் எக்ஸாம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து டைப் ரைட்டிங் இன் கம்ப்யூட்டர். ஸோ அதில் வந்து நம்ம 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து டைப் பண்ணணும் ஃபார் 10 மினிட்ஸ். ஸோ 10 மினிட்ஸ்க்கு வந்து 40 வேர்ட்ஸ்னால் 400 வேர்ட்ஸ் இன் 10 மினிட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இப்போ 38 37 அந்த மாதிரி தான் என்னோடய ஸ்பீடு இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் இதுக்காக தான் மினிமம் ஒரு 4 to 5 hours நான் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். யூனிகோட் அப்படின்ற ஒரு யூனிகோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் க்ரோமில் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால வந்து கடைக்கு போயிட்டு எக்கு சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்து அம்மா குக் பண்ண போகிறேன். ஹாய், கடைக்கு போயிட்டு எக்கு வாங்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தக்காளி ரெடி ஆகிடுச்சு, ஆனியன் ரெடி. இப்போ வந்து குக்கிங். கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் போடணும். ஆனியன், ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு, சிக்கனுக்கு சேர்த்து போட்டுடலாம். ஆனியன் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இதுக்குள்ள இருக்கிற மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கரம் மசாலா, அவ்வளோதான். கரம் மசாலா ஊற்றணும். உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் எங்கள் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கேன். நான் சமைக்கிறேம்மா, யூ டேக் ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், chicken and inji பூண்டு paste, best pair. curry leaf, தக்காளி போட்டு அடுத்து மஞ்சத்தூள் போனால் தக்காளி வதங்கு. மஞ்சத்தூள் எல்லாம் பண்ணணும்னா இதில் வந்து ஒரு வாட்டி லைட்டாக இப்படி கிளறிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு 1 minute கழிச்சு வாங்கணும்னா தக்காளிலாம் வாஷ் ஆயிடுச்சு. பாருங்க, வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாய் தூள், லைட்டாக தான் போடுறேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் காரம் ஒத்துக்காது. மல்லித்தூள், கரம் மசாலா, மசாலாலாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி வந்து வதக்கி விட்டுறணும். மசாலா தூள் போனதுக்கப்புறமா we will add the chicken. ஓகே, இப்போ சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டு ஒரு 2 minutes நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஆகும். அப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி வதக்கிட்டு மூடி போட்டோம்னா சிக்கன் ரெடி. கலரு சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்களா, லைட்டாக வந்து சிக்கன் வந்து வெந்த மாதிரி இருக்கா. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ இது வந்து
இந்த தண்ணி வந்து லைட்டாக சுண்டிருச்சுன்னா ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொத்தமல்லி போட போகிறோம். சூப்பர். இந்த பென்சிலு பெண்ணெல்லாம் வந்து எழுதுறப்ப தான் இங்கே தான் இருக்குது. ஆனால் எங்கே போகுதுன்னு தேடிட்டு இருக்கேன். எழுதிட்டு வைக்கிறோம், மறுபடியும் பார்த்தா காணும். எங்கே போகுதுன்னே தெரியாது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகும்போது அங்கேயே இருக்கும். இது என்னமோ எல்லாருக்குமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் கிரேவி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஷார்ட் ஹேண்ட் எழுத போகிறோம். இட்ஸ் 12:30. ஸோ ஷார்ட் ஹேண்ட் எழுதிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படிக்கணும். எங்கள் அப்பாயி என்னடா வெளிச்சத்தில் படிச்சுட்டு இருந்த பொண்ணு திடீர்னு லைட்டு கீட்லாம் போட்டு பேசுதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம தூக்கம். தூங்கிட்டு ஒரு 4:35 தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படித்தேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்னைக்கு விளாக் எடுத்துகிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வந்து விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஹிஸ்ட்ரி படித்தேன் மத்தியானம். இப்போ வந்து மறுபடியும் நோட்ஸ் கொஞ்சம் லேப்டாப்பில் இருக்குது, அதான் பார்த்து படிக்க போகிறேன். ஸோ வாங்க படிக்கலாம். வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே படிக்க போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஸ்நாக்ஸு, எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னா அது இந்த ஸ்நாக்ஸ் தான். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நான் யாராவது மாலை போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற முதல் விஷயம், வரும்போது நேர்ந்தங்க சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த சிப்ஸ் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஸ்நாக். ஸோ படிக்கலாம். இந்த ஆன்சர் ரைட்டிங் எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி என்னோடய கேமரா வைக்கிற அந்த ஸ்டாண்டை காணும், தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து இதை எழுதுறது கண்டினியூவாக காட்ட முடியல. ஆக்சுவலி நான் வந்து 3 ஆன்சர் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து போய் டின்னர் முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. இட்ஸ் டைம் டு ஸ்லீப். ஸோ ஐம் கோயிங் டு டேக் மை பில்லோ ஐம் கோயிங் டு ஸ்லீப். ஸோ நீங்களும் வந்து எல்லோரும் உங்களை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until I meet you again, Dr. Boy from Aspirant Lavanya. Bye.